ஷான், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? டைமுக்கு வேலையை முடிக்க தெரியாதா? இன்கிரிமெண்ட் மட்டும் வந்து கேட்க தெரியுது, அப்போ ஒழுங்கா வேலையை முடிக்க தெரியாதா? மேம், நான் நேற்று டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டேன் மேடம். என்ன சொல்றீங்க? அப்ப இது யாருது? மேடம், இது ஜான் சார் தான் மேடம். அவர் இன்னைக்கு வரல மேடம், அவர் லீவு. இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருங்க, ஆபீஸ் உருப்பிட்டுரும். சாரி மேம். என்ன சாரி? அவர் வரலன்னா யாரும் இந்த வேலையை முடிக்க மாட்டீங்களா? ஒழுங்கா முடிச்சு கொடுக்கறது உங்க பொறுப்பு தான். புடிங்க. என்னடா என்னாச்சு? அந்த கௌசல்யா மேனேஜர் இருக்காலம்மா, எல்லாரும் மொழி போட்டு என்னை திட்டாமா. அவளுக்கு மேனேஜர் ஆனதுலேருந்து செம்ம திமிராயிட்டு இருக்கு. ஒரு நாள் நானும் மேனேஜர் ஆவேன், அப்போ இருக்கு எல்லாருக்கும். இதுக்காக என்ன கோவப்படுற? எப்படிம்மா கோவப்படாமல் இருக்க முடியும்? அவன் நான் பண்ண தப்பு கூட திட்டினா பரவாயில்லம்மா, எவனோ ஒருத்த பண்ண தப்புக்கு என்னைய பிடிச்சி திட்டுறா. ஃபர்ஸ்ட்லாம் அவங்க அப்படி பேசவே மாட்டாங்க, இப்போ நான் மேனேஜர் ஆனவனே திமிராயிடுச்சு, அதனால தான் அப்படி பேசுகிறான். சரி விடு, அந்த மேனேஜர் பொண்ணுக்கு என்ன கஷ்டமா? அவளுக்கு என்னம்மா கஷ்டம்? அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. நான் இன்க்ரிமெண்ட் கேட்ட விஷயத்தெல்லாம் எல்லாரும் முடி சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு எவ்வளோ திமிரு. இத்தனைக்கும் நான் பண்ணாத தப்புகளை சாரி கேட்டம்மா. நீ பாருமா, அவளுக்குலாம் நீ வக்காலத்து வாங்கிட்டு வராத. யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது தாண்டா நீ பண்ணுற பெரிய தப்பு. நமக்கு எல்லாரை பற்றி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறோம் பாரு, அதுதான் பெரிய தப்பு. அந்த பொண்ணு கூட எவ்வளோ நாள் பழகிருப்ப? ஒரு 4-5 மாதம். அதுக்குள்ளே அந்த பொண்ணை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா நீ? அதுக்கு ஒர்க்கில் என்ன பிரச்சனையோ என்ன ப்ரெஷரோ, யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை உன் மேலே காட்டியிருக்கோம். அது கூட தெரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி பேசுகிற? இப்போ என்ன, அவன் பண்ணதெல்லாம் மனசில் வச்சுக்காம மன்னிச்சு விட சொல்றியா? ஆமாம், மன்னிப்பு தான் கேட்க சொல்கிறேன். அது தெரியாம தான்மா பண்ணியிருப்பா. தெரியாமல் திட்டினாளா? அப்படி தெரியாமல் திட்டிருந்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல. மன்னிப்பு. ஒரு நாள் எனக்கும் சான்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு பாரு அவளை போட்டு எப்படி திட்டுறேன்னு. ஷான், மேடம். ஷான், என்னை மன்னிச்சிருங்க. நேற்று ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன். திரும்ப இது நடக்காது. என்னை மன்னிச்சிருங்க ஷான். இல்லை மேடம், பரவாயில்ல மேடம். இல்லை ஷான், நேற்று வேற நான் ரொம்ப கோவமாக பேசிட்டேன். நீங்கள் ரொம்ப நேரம் சோகமாகவே இருந்தீங்க. அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏதோ வேறு யார் மேலேயும் இருக்க கோவத்தை உங்கள் மேலே காமிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஷான். இல்லை மேடம், ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். எப்படி ஷான், நேற்று பண்ணாத தப்புக்கு சாரி கேட்டீங்க, இன்னைக்கு நான் சாரி கேட்குற உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? நேற்று நீங்கள் என்னை திட்டின விஷயத்த எங்கள் அம்மாட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன் மேடம். எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் வேணும்ட்டு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் நான் நீங்கள் வேணும்ட்டு தான் பண்ணீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து சாரி கேட்ட உடனே என் மனசில் இருக்கிற கோவம் எல்லாமே குறைஞ்சிருச்சு மேடம். ஷான், மன்னிக்கிறதுக்கு ஒரு குணம் வேணும், அது உங்ககிட்ட இருக்குது. நான் பேசின எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. சச்சா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நீங்கள் மனசார சாரி கேட்டதே போதும் மேடம். தெரியாமல் பண்ண தப்புக்கெல்லாம் மனசில் வன்மத்தை வச்சு சுற்றக்கூடாது மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிக்கிறது ஒரு நல்ல குணம் தான் மேடம்.